ஹனஃபி மதுவில் எப்படி வந்து இந்த ஜாதி வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ சொல்லி காட்டணும்ல, அது இவங்கள்ட்ட இருக்குது. பிறப்பில் வசந்தவன் தாழ்ந்தவன் இருக்குல்ல, குறைசி வசந்தவன், அரபி வசந்தவன், ஹாஷிமி குணம் வசந்தது, கல்யாணம் பண்ணும்போது அதெல்லாம் கவனிக்கணும், அதெல்லாம் கவனிக்க கூட நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். எப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒன்று லாயு காஃபி உல் அரபியத்தை உல் குரஷியத்தை உல் ஹாஷிமியத்தை. சாதாரண ஒரு மனிதன் வந்து அரபி பொண்ணுக்கு, அரபி இல்லாத ஒருத்தன் அரபி பொண்ணுக்கு சமம் கிடையாது, குறைசி பொண்ணுக்கு சமம் கிடையாது. ஹாஷிமி ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் பனு ஹாஷிமி தான் அவங்க, அந்த குலத்துக்கு சமம் கிடையாது. அதே மாதிரி தகுதி உள்ள ஆளை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். குறைசின்னா குறைசி பொம்பளைன்னா குறைசி மாப்பிள்ளை தான், பனு ஹாஷிம் பொம்பளைன்னா பனு ஹாஷிம் மாப்பிள்ளை தான், அரபி பொம்பளைன்னா அரபி மாப்பிள்ளை தான். அது அல்லாமல் கல்யாணம் பண்ணுவது ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சட்டமாக எழுதிட்டாங்க. யானது தாலிபின்ல 3வது வால்யூமில் 331ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஒருத்தன் வந்து இஸ்லாத்தை வந்து இப்போ தழுவி வர்றான், இன்னொருத்தன் வந்து வாப்பா அம்மா காலத்திலேருந்து இஸ்லாமாக இருந்து பிறந்திருக்கிறான். தாப்பனார் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், இவன் முஸ்லீமாக பிறந்திருக்கிறான். இன்னொருத்தன் வந்து இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான். இப்போ நம்ம இஸ்லாமிய பார்வையில் யார் சிறந்தவன்? பரம்பரை முஸ்லீமை விட இஸ்லாத்தை ஏற்று வர்றான அவன் தான் அல்லாட்ட சிறந்தவன். ஏனென்றால் அவன் வந்தவனை எல்லாப்பும் அழிஞ்சு போயிடுது. இஸ்லாம் எப்போ இஸ்லாத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய எல்லா பாவங்களும் உடனே அழிந்து போய் விடுகிறது, எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான். அந்த வகையில் அவன் சிறந்தவன் ஆயிடுறான். இரண்டாவது, இஸ்லாத்தை ஏற்ற உடனே நிறைய இழக்கிறான். அவன் பாப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாரும் விட்டுருவாங்க, சமுதாயமே விட்டுருவாங்க. அவன் தனித்து விடப்படுவான். அப்படியே இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற உடனே இவ்வளவையும் தியாகம் பண்ணிட்டு தான் ஒருத்தன் வர முடியுமே தவிர, நீ வந்து இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு உன் வாப்பாவோட இருந்துக்கிட்டு முஸ்லீமாக இருப்ப, உனக்கு வாப்பா இருப்பார், உனக்கு உம்மா இருப்பாங்க, உனக்கு அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க, உன்னுடைய சமுதாயம் மகல்லா தெருவு ஜமாத்துகள்லாம் இருக்கும் உனக்கு சப்போர்ட்டாக. அவனுக்கு என்ன எதுவுமே கிடையாது. இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் தாய் தான் இப்போ 50 பேர் அப்படி ஓரம் கட்டிட்டு இவன் தனிச்சு அப்படி நிற்குவான். இது எவ்வளோ பெரிய தியாகம்! எதுக்காக இது வர்றான்? இந்த துனியாவில் நல்லா வாழணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏன்டா இதில் போய் சேர்ந்து தனித்து நிற்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்காம மறுமைக்காக வேண்டிய அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு தானே இஸ்லாத்துக்கு வர்றான். அதனால இவனுக்கு கிடைக்கிற தரஜா எங்கேயோ போயிடும். கஷ்டத்துக்கு ஏற்றவாறு ஒருவன் கொள்கை ஏற்றுக்கொள்வதற்காக எவ்வளோ தியாகம் செய்கிறானோ அவ்வளவுக்கு தான் அவனுக்கு சிறப்பு இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் வந்து பாரம்பரிய முஸ்லீமை விட புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவன் சிறந்தவன் கிடையாது. பாரம்பரிய முஸ்லீம் யாரும் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவனு பொண்ணு கொடுத்துறாதேன்னு எழுதிருக்காங்க, பச்சை எழுதிருக்கிறாங்க. நம்ம இஸ்லாம் இனியமாக இருக்குங்களில் நான் முஸ்லீம் கேட்குறான், எங்கள் இஸ்லாத்தில் கிடையாது, எவ்வளோ கொடுத்துட்ருக்கோன்னு சொல்கிறோம், எவ்வளோ மக்கள் அந்த மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறோம். அவனுக்கு சவாலை விடுறோம். யாருக்கு? சமபந்தின்னு சாப்பாட்டில் உட்கார வச்சு சம்மந்தியாக்குவியான்னு கேட்குறோமா இல்லையா? நாங்கள் சம்மந்தியாக தயாராக இருக்கிறோம், நீ சமபந்தின்னு சோத்தில் உட்கார வைக்கிற என்றெல்லாம் நம்ம பிற சமுதாய மக்களுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு நமக்கெல்லாம் தெளிவு இருக்கிறது, இவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் தமிழில் வராமல் போச்சு, வந்துச்சுன்னு வைங்களேன் நாசமாக போயிருக்கு இஸ்லாமே. இதனால தெரியாமல் போச்சு. இது அரபியில் ஆலிம் சாக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா போகிறதுனால மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படலை. இது அந்த காலத்தில் அவங்க மூளையை செலவு பண்ணி செஞ்சுருந்தாங்கன்னு வைங்க, நம்மளும் அப்படி அவனை தான் பார்ப்போம். அப்படி பார்த்தா சஹாபியை விட நம்ம தான் சிறந்தாளுக்கப்ப. இவன் வாதப்படி பார்த்தா சஹாபி அவர் தானே இஸ்லாத்துக்கு வந்தார், வாப்பா முஸ்லீம் இல்லையில. சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாப்பா முஸ்லீம் இல்லை, உம்மா முஸ்லீம் இல்லை, அவர் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வர்றாரு. நம்ம 14 நூற்றாண்டு நாங்கள் வர்றோம், நம்மளை விட ரொம்ப கீழே போயிடுவார் சஹாபி. இவன் வாதப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 5 தலைமுறை 10 தலைமுறைன்னு இருக்கிறோமே, அப்போ நம்ம அதில் சிறந்தவங்க ஆயிடுவோம். சஹாபாக்கள் அவராக தானே இஸ்லாத்துக்கு வந்தார். இவங்க வாதப்படி அபூபக்கரை விட யார் சிறந்த ஆளுக்கலாம்? நம்மளாம் சிறந்த ஆளுக்குங்கிறாங்க. உமர் அவரெல்லாம் அவராக தான் இஸ்லாத்துக்கு வந்தார், அவள் வாப்பா இஸ்லாத்துக்கு வரல. அபூபக்கருடைய வாப்பா கடைசியாக வந்தார், அபூபக்கர் வரும்போது வரல. அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய குலபான்னு சொல்லக்கூடியவங்களெல்லாம் கூட அலி இருக்கார், வாப்பா அபு தாலிப் வராமல் போயிட்டார். அப்போ அலியை விட யார் சிறந்த ஆளுங்க? நம்ம சிறந்த ஆளுங்க. நம்ம முஸ்லீம், வாப்பா முஸ்லீம், தாத்தா முஸ்லீமு, குழு தாத்தா முஸ்லீம்னு இருக்கமே. அப்போ அந்த மாதிரி எல்லாம் சட்டம் இருக்குமா? எழுதி வச்சுக்கிறாங்க. ஒலாயு காஃபி மன் அஸ்லம பி நஃப்ஸிஹி, தானாக இஸ்லாத்தை தழுவுகிறானே அவன் வந்து மல்லஹா அபுன் அவ் அக்ஸர் இஸ்லாம், தகப்பனோ அதுக்கு மேற்பட்டவர்களோ இஸ்லாத்தில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இவன் ஈக்குவல் கிடையாது, இவன் மட்டும். அப்போ இதை ஒழிச்சு கட்டி தான் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பேசிய கூட விளங்காமல் இஸ்லாத்தில் இது இருக்கவே முடியாது. அந்த ஒரு ஆயத்து போதும், ஒரு ஆண் ஒரு பெண்ணு படைத்திருக்கிறோம், யாரும் சிறந்தவங்க கிடையாது, தக்வா கொண்டு தான் சிறந்தவர்கள் நல்லா சொல்கிறானே. அந்த ஒரு வசனத்தை இவங்க படிச்சிருந்தா இப்படி சட்டம் எழுத முடியுமா? குர்ஆனுடைய அந்த ஒரு வசனம், அதை வச்சு தான் இன்றைக்கி உலகம்லாம் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆதமுக்கு பிறந்த 50 பேர் ஆதமுடைய பிள்ளைகள் தான், உங்களில் யார் உயர்ந்தால் கிடையாது,
அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உடையவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்ட்ட உசந்தவனாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா யாருக்கு எந்த உயர்வுதாலும் கிடையாது. இந்த குலங்கோத்திரம் எல்லாம் வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வதற்கு தானே தவிர உயர்வு தாழ்வு பார்ப்பதற்கு இல்லை என்று குர்ஆனில் இருக்கா இல்லையா? அப்போ இந்த வஹிக்கு மாற்ற உங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு எழுத முடிகிறது. என்ன இவங்களை எப்படி அந்த ஊறி போயிருக்கு, பாரம்பரியமாக ஊறி போய் நாங்கள்லாம் ஆதிவாசிகள், நாங்கள்லாம் பாரம்பரியமான ஆள் கண்டு ஒவ்வொரு ஊர்லேயும் சொந்தம் கொண்டாடுறான்ல. சில ஊர்களில் முஸ்லீம் ஊர்களில் போனீங்கன்னா புதுசாக ஒருத்தன் வெளியூர்லேருந்து வந்துட்டான்னு வைங்களேன், அவனை ஒரு டைப்பாக பார்ப்பாங்க. நாங்கள் எத்தனை வருஷம் அங்கே இருக்கிறோம், நீ பிழைக்க வந்தவன் இருப்பாங்கல்ல. இப்படித்தான் அந்த அஜித்துமாரோட புத்தி எப்படின்னு கேட்டால், புதுசாக வர்றவனை பற்றி இந்த மாதிரியான ஒரு பார்வை. நாங்கள் எவ்வளோ காலமாக இதில் கட்டி காத்துட்ருக்குறோம், நீ நேற்று வந்திருக்கிற, நீ எங்களை ஈக்குவல் ஆகிருவியா என்று ரத்தத்தில் ஊறின மாதிரி அவர்கள் படித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இஸ்லாத்து களிமா சொல்ல வந்தால் விரட்டி விடுவாங்க அந்த காலத்தில். இப்போ தான் தைரியமாக நம்ம ஏகத்துவம் எழுச்சி வந்த பிறகு தான் களிமாவே சொல்லிக் கொடுக்குறோம். பயந்து சாவுவாங்க, எங்களை சேர்க்கக்கூடாது, வேற எங்கிட்ட போய் சேர்ந்துக்க. இதுதான் ஆலிம் சாக்களுடைய வேலை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஜாதி வேற்றுமை இஸ்லாம் ஒழிக்குது. ஹனபி மதுஹபும் அது நியாயப்படுத்துகிறது, ஷாபி மதுஹபும் அது என்ன செய்கிறது, நியாயப்படுத்துகிற காட்சியை பார்க்கணும். இது ஃபத்ருல் முஈனில் 3வது வால்யூமில் 332வது பக்கத்தில் இருக்குது. அது போக